அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்கள். கன்னிராசின்றது காலபுருஷத்தில் 6வது வீடாக இருக்குது. இந்த ராசிக்கு அதிபதி வந்து புதன் பகவானாக இருக்கார். இவங்களுக்கு வந்து என்னென்னா, காரியங்களை தள்ளி போடுறது இவங்களுடைய இயல்பான குணமாக இருக்கும். தூக்கத்தில் கொஞ்சம் ஆசை அதிகம். ஸோ அது மாதிரி கொஞ்சம் காரியங்களை தள்ளி போடுறது, ஸ்லாகிங்காக இருக்கிறது, அலட்சியமாக இருக்கிறது. ஏன்னா இவங்களுக்கு பொதுவாக பின்னால் வரக்கூடிய விஷயங்களை முன்னாலே புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். பொதுவாக வந்து இந்த வருஷத்தை பொறுத்தளவில் குரு பார்வை அது வந்து உங்களுக்கு 2வது வீட்டு குடும்பஸ்தானத்துக்கு விழருது. இதனால கன்னிராசியை பொறுத்தளவில் பணங்காசில் முன்னேற்றம் ஏற்படும். பணம் அருமையாக இந்த வருஷம் வந்து பணம் வந்து ரொம்ப நல்லா ஃப்ளோ பணங்காசில் ரொம்ப அருமையாக கொட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி வந்து பணம் வந்து ரொம்ப நல்லா ஃப்ளோ உங்களுக்கு இருக்க போகிறது. குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சிகள் இருக்க போகிறது. அது மாதிரி நீங்கள் பேசுகிற இடத்துல உங்கள் பேச்சு ஜெயிச்சு உங்களுக்கு பேச்சுக்கான மதிப்புகள் ஏற்பட போகிறது. இதெல்லாம் வந்து இந்த வருஷம் உங்களுக்கு ஏற்பட போகிறது. அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு, அது மாதிரி வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு லாபகரமாக இருக்க போகிறது அப்படின்றதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து இந்த வருஷத்தில் தொழில் செய்கிறவங்க, பிஸ்னஸ் பீப்புள், இவங்களுக்கெல்லாம் வந்து இது மாதிரி நடக்கும். நீங்கள் பல பேர் வந்து வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், வெளிநாடு போகிறது, இதுக்கெல்லாம் முயற்சி பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. வேலை மாற்றங்கள் இதெல்லாம் நடக்கும். ஆனால் இந்த வருஷத்தில் எப்போ நடக்கும்னா, மே மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதத்துக்குள்ளே உங்களுக்கு வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம்லாம் நடக்கும். ஆனால் பொருளாதார ரீதியாக எப்படி இருக்கும் அப்படின்னோம்னா, இந்த வருஷத்தில் டிசம்பர் மாதம், அக்டோபர் டு டிசம்பர் உங்களுக்கு நல்ல பொருளாதார ரீதியாக ஏற்றமாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பம் நல்லா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குடும்ப வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை குரு பார்வை இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் அக்டோபர் மாதம் டிசம்பர் மாதம் வரைக்கும் கொஞ்சம் வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. வாக்குவாதங்களை நீங்களே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிடுங்க. அவங்களோட காம்ப்ரமைஸ் பண்ணி வாக்குவாதங்களை நீங்கள் குறைச்சிக்கிறது நல்லது. வாக்குவாதம் வரா மாதிரி இருந்தனாலே நம்ம வந்து அதில் எஸ்கேப் ஆகிடுறது உங்களுக்கு நல்லது. இது மாதிரி குடும்பத்தை பொறுத்தளவுல இந்த வருஷத்தில் இந்த ராசியை சேர்ந்த காதலர்கள் அவங்களுக்கு பிரச்சனைகள் வந்து பிரிவினைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அவங்களுக்கு காதலர்களுக்கு பிரிவினை ஏற்படலாம். உங்களுடைய உடல்நிலை ஏற்கனவே வந்து கொஞ்சம் பிரச்சனைக்குள்ளதாக தான் இருக்கும். தொடர் மருத்துவத்தில் இருப்பீங்க. பல பேர் வந்து சுகரோ, பிபிஓ, இது மாதிரி ஆஸ்மாவோ, இது மாதிரி தொடர் மருத்துவத்தில் ஒரு சில பேர் இருப்பீங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம், இது மாதிரி மருந்து மாத்திரை தொடர்ந்து சாப்பிடுவாங்கள்ல, அது மாதிரி அவங்க எல்லோரும் வந்து எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. உங்களுக்கு சனி பார்வை இருக்குது. சனி வந்து உழைப்புக்கான அதிபதி.